السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ஆயிஷா ஹமீதா ஹிஃபுல் மதரசா கீழக்கரை முள்வாடி இதில் அமைந்துள்ள மதரசாவிற்கு நம் இந்தியாவின் 76வது குடியரசு தின விழா இப்போது ஆர்வமாக இருக்கின்றது. இதை ஆரம்பிக்கும் முகமாக திருமறையின் திருவசனத்தை ஓதுவதற்கு மதரசா மாணவர் எம் ரசான் அவர்கள் வருகின்றார்கள். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அதற்கு அடுத்தபடியாக கீதம் இசைப்பதற்கு மதரசா மாணவர் டி முகமது புகாரி அவர்கள் வருகின்றார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவே அற்ற அருளாளன் நிகர் அறவே அற்ற அன்புடையோன் அல்லாஹ் என்னும் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்வோமே. அந்த சரமெல்லாம் அமைப்பில் காக்கும் அல்லாவே என்னும் எல்லா புகழுக்கும் நீ ஏற்ற உடையோன் அல்லாவே. அளவே அற்ற அருளாளன் நிகர் அறவே அற்ற அன்புடையோன் உலக முடிவு நாள்தனில் நீ உரிமை உடையோன் அதிபதியே. உன்னை நாங்கள் வணங்குகிறோம். அடுத்த முக்கிய நிகழ்வாக இருக்கின்ற தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த தேசிய கொடி ஏற்றி வாழ்த்துறை வழங்குவதற்கு நமது ஊரின் புதுப்பள்ளி ஹத்தீப் அல் உஸ்தாத் மௌலானா மௌலவி MKI முகமது மன்சூர் அலி நூரி ஹதரத் கிப்லா அவர்கள் வருகின்றார்கள். sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam 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 sallallahu ala Muhammad ya rabbi salli alaihi. National flag salute. Order. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஹதீப் ஹஜரத் கிப்லா அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள்.
அல்லாஹுடைய அருளால் இந்த நாடு சுதந்திரம் பெற்று 76ஆம் ஆண்டு குடியரசு தினத்தினுடைய அந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக நம்முடைய நாட்டுக்கு தேவையான சட்ட முன்வடிவை நம்முடைய முன்னோர்களாகிய இந்த தேசத்தினுடைய நலனுக்கு அரும்பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் மூலமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் மேல்மட்டத்தில் இருந்து அடிமட்டத்து வரைக்கும் உள்ள அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக அந்த மக்களுடைய ஏனைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்கின்ற வகையிலே இந்த இந்திய தேசத்தினுடைய சட்டம் முன்வடிவாக கொடுக்கப்பட்டு பல ஆய்வுக்கு பின்பாக அந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட்ட நாள்தான் குடியரசு நாள் என்ற இந்த புனிதமான நாள். இந்த தேசத்தின் மூலமாக இயற்றப்பட்ட அந்த சட்டங்கள் பலதரப்பட்ட மக்களும் சுதந்திரமான முறையிலே இந்த தேசத்திலே தங்களுடைய வாழ்வியல் முறையை கடைபிடிக்கின்ற வகையிலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள்தான் இந்த இந்திய குடியரசு தினம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த நாடு எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சுதந்திரத்தை பெற்றதோ இந்த சுதந்திர நாட்டிலே ஏனைய மக்களும் ஒன்றுபட்டவர்களாக இந்த குடியரசு தினத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் பின்பற்றுகின்ற வகையிலே இந்த தேசியம் ஒரு அமைதி பூங்காவாக வருவதற்கு அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன். அதற்கு அடுத்தபடியாக குடியரசு தின உரையை நமது ஹமீதியா மேல்நிலைப்பள்ளி பேராசிரியர் எஸ் அஃப்சல் ஹுசைன் எம்எஸ்சி பிஎட் அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இருக்கட்டும். என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் குடியரசு தினம். இந்திய மக்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான தினம் இன்றைய தினம். நாம் எல்லாம் நமது நாட்டை வெள்ளையர்களிடம் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அவர்களிடம் இருந்து நமது நாட்டை நாமே சுதந்திரம் பெற்றோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஆங்கிலேயர்கள் தொகுத்து வைத்த சட்ட திட்டங்களையே பின்பற்றி கொண்டு இருந்தோம். அந்த சுதந்திரம் பெற்ற ஆண்டே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள். அவர்கள் இயற்றிய சட்டங்களை பின்பற்றாமல் நம் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினர்களுக்கும் அனைத்து மொழியினருக்கும் தகுந்தாற்போல் அழகான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த முடிவு செய்து அந்த சட்டத்தை 3 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அதை பல குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் சரிபார்த்து இறுதியாக சட்டமாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் சபையிலே ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு அப்புறம் 2 நாட்களுக்கு பிறகு அது சட்டமாக இயற்றப்பட்டது. அன்றைய தினம்தான் இந்த குடியரசு தினமாக இருக்கின்றது. உலகத்திலேயே மிகவும் சிறந்த நாடு என்றால் அது இந்திய நாடுதான். நாம் இந்திய நாட்டில் பிறங்கியாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலித்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த இந்திய நாட்டிலே மற்ற எல்லா நாட்டையும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒன்று இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், இஸ்லாமிய சட்டங்கள் தான் பின்பற்றப்படும். கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், அங்கு கிறிஸ்தவ சட்டங்கள் தான் பின்பற்றப்படும். யூதர்களாக இருப்பார்கள், அதே போல ஒவ்வொரு
இனத்தினரும் அவரவர்கள் சட்டங்களை பின்பற்றி விடுவார்கள். ஆனால் இந்திய நாட்டை சுதந்திரம் அடைவதற்காக, சுதந்திரம் பெறுவதற்காக பல்வேறு மக்கள், பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு மொழியினர்கள் எல்லாம் போராடி வெற்றி பெற்றது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் பல மதத்தினர் வாழ்கின்றார்கள். அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. அந்தந்த மதத்தினருக்கு ஏற்றார் போலும் அந்தந்த மதத்தினர்களுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக தொகுத்து சொத்துரிமை சட்டங்கள், திருமண சட்டங்கள், அதே போல இறுதி சடங்குகள், இது எல்லாம் அவரவர்கள் மதத்தினர்களுக்கும் அவர்களது மொழியினர்களுக்கும் அவர்களுடைய சாதியினர்களுக்கும் தகுந்தாற்போல் தொகுக்கப்பட்டதுதான் இந்த குடியரசு தினமாக இருக்கின்றது. இந்த இந்திய நாட்டிலே நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்காக இயற்றப்பட்ட தினம்தான் இந்த குடியரசு தினம். இந்த தினத்தை சில கயவர்கள் முறியடிக்க வேண்டும், இந்தியாவிற்கும் பொதுவான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய நாடு அப்படிப்பட்ட நாடல்ல. அனைத்து மதத்தினரும், அனைத்து இனத்தினரும், அனைத்து மொழியினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடாக இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் இறுதி நாள் வரை இந்திய நாட்டை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அனைத்து மதத்தினரும், அனைத்து மொழியினரும் அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா ஃபித் தாரைன். அதற்கு அடுத்தபடியாக உறுதிமொழி அளிப்பதற்கு மதரசா மாணவர் ஹெச் அபுல் ஹசன் அவர்கள் வருகின்றார்கள். உறுதிமொழி. இந்தியா என் தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கின்றேன். வளமும் நலமும் மரபினை எண்ணி விருதுகள் அடைகிறேன். அண்ணன் குரலுக்கேற்ப நன்மகனாய் விளங்க நான் என்றும் முயல்வேன். அன்புடன் என்னை ஈன்ற அன்னை, ஆருயிர் தந்தை, ஆசிரியர் பெருந்தகை, ஆன்ற முதியோர் அனைவரையும் வணங்குவேன். மாண்புடைய அன்னவர் அனைவரையும் என் அன்னையின் குலங்கள் நடத்துவேன். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் வந்தனம் என்று முடியது. நாட்டவர் வாழ்வில் நலமும் வளமும் போற்றுவதற்கு இன்பமென உள்ளம் உரிப்பேன். நான் உறுதி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக இருக்கின்ற KM சையது முகமது அவர்களுக்கு நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்ததற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. நேரம் மிக சுருக்கமாக இருப்பதன் காரணத்தினால் நன்றியுரையை சுருக்கமாக கூறிக்கொள்கின்றோம். 76வது குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல ரஹ்மான் என்றென்றும் நல்லுதவி செய்வானாக. துவா அல் உஸ்தாத் புதுப்பள்ளி ஹத்தீப் ஹதரத் சிப்லா அவர்கள் ஓதுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமா வ யுகாஃபி மஸீதா வ ஃபஅன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பி தவாம் முல்கில்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், இந்த தேசத்தை வலிமையான தேசமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த தேசத்து மக்கள் ஒன்றுபட்டு
வாழ்வதற்கு அருள்பாலிப்பாயாக. ஆமீன். அனைத்து சமுதாய மக்களும் சுதந்திரமான முறையிலே வாழ்வதற்கு அருள்பாலிப்பாயாக. ஆமீன். இந்த தேசத்தினுடைய எல்லை புறங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. ஆமீன். இந்த தேசத்து மக்கள் எல்லா வகையிலையும் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபடுகின்றவர்கள் ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா அளவுகளையும் இந்த சமுதாய மக்களுக்கு வழங்கி அருள்புரிவாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்ட எல்லா தீமையும் விட்டு இந்த சமுதாய மக்களை பாதுகாத்து அருள்புரிவாயாக. ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நாட்டுப்பண் மதரசா மாணவர்கள். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விநாதா. பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல மங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா ரங்கா உச்சல ஜலசிசரங்கா. तब सुबह नामे जावे तब सुबह आशीष समाहे गावे जय जय माता. जन गण मंगल गायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे وبحمدك يا قيوم مهدم بالخير لنا كل نرماك علينا ثم أدب لك يا كبي فردوس الرعد. கையுமே உன் புகழ் கொண்டு முடித்து வைப்பாய். நலம் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவு செய்வாய். நின்னியமத்தை எங்களுக்கு நிலைக்கச் செய்வாய். உன்னை காவல் சுவனத்தில் காணச் செய்வாய். ஸலவாத்துல்லாஹி அலல் மஹதி அல்ஹாதில் ஹல்கி இலர் ருஷ்தி. ஸலவாத்துல்லாஹி பிகுல்லி ஃபமின் فغسل هذه خير الأمم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. جزاك الله خير. السلام عليكم.